எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு இந்த நாட்டு ப்ரொக்கோலி பொரியல் நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரொக்கோலியே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது இன்னுமே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ப்ரொக்கோலி இங்கே எங்கள் இடங்களில் வயல்காடு உண்டு. அங்கே விளைய வைக்கிறாங்க. அதிகமாக அந்த மெடிசன் போடாமல் இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வேறு இடத்துலலாம் ப்ரொக்கோலி ரொம்ப விலையாக இருக்கும். இப்போ பிக் பஜார், டிமார்ட்லலாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே ரொம்ப விலையாக இருக்கும். மற்ற இடத்துலையும் இப்போ ஊர்லலாம் இது ரொம்ப விலையாக தான் இருக்கும். ஆனால் என்னுடைய இடத்துல இங்கே ரொம்ப சீப்பாக கிடைக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த ப்ரொக்கோலியோட 2 ப்ரொக்கோலியும் 1 கிலோ இருக்கும். எனக்கு 30 ரூபாயில் கிடச்சிட்டு. நாங்கள் இங்கே ப்ரொக்கோலி அடிக்கடி சாப்பிடுவோம். அதனால் இதை ரொம்ப இந்த தண்டெல்லாம் நீங்கள் தூர வீசக்கூடாது. அதாவது முத்துனதாக இருந்தால் நீங்கள் வீசிடுங்க. மற்றபடி தண்டெல்லாம் ரொம்ப அந்த மேலே உள்ள ஸ்கின்னை லைட்டாக எடுத்தால் அது வந்துடும். நல்லா யூஸ் பண்ணலாம் உள்ள தண்டுகள். அதே மாதிரி இது கொஞ்சம் இதை கட் பண்ணி தூர போட்டுட்டு மற்ற எல்லா தண்டுகளும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் பொரியல் ஒரு பூவில் செய்து காமிக்க போகிறேன். இந்த இலையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த இலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப முத்துன இலையெல்லாம் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் நல்ல இந்த மாதிரி இலை இந்த மாதிரி தண்டுகளும் தண்டாக இருந்தால் யூஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் வீச வேண்டிய அவசியம் இல்லை. இது ரொம்ப நல்லது, நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல நார்ச்சத்து உண்டு. இப்போது நான் இந்த மாதிரி இந்த தண்டு நமக்கு வேண்டாம், இதை தூர போட்டுட்டு இந்த மாதிரி இது ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த இலையோடு சேர்த்து நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இதை நான் கட் பண்ணி யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி இப்படி நம்ம தனித்தனி பூவாக நீங்கள் எடுத்து கழுவலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது நம்ம காலிஃப்ளவர் ஃபேமிலி. அந்த மாதிரி ஒவ்வொரு பூவாக வேறு இந்த தண்டுகளை நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கிடலாம். ஒவ்வொரு பூவாக கழுவும் போது இந்த தண்டுகளை நம்ம என்ன பாருங்கள், இதை வேணால் நீங்கள் வீசிடுங்க. இந்த மாதிரி இது வேணால் இதை எடுத்துட்டு இந்த மேலே உள்ள பாட்டை கொஞ்சம் அப்படி எடுத்துடலாம். எடுத்தால் உள்ளது இலை தண்டாக இருக்கும். அதாவது இது ஆப்ஷனல் தான், பட் இது நல்லாயிருக்கும். நீங்கள் பார்க்க அப்படி இருக்குது. இதெல்லாம் நல்லாயிருக்கும், போடுங்க. இதெல்லாம் இந்த மாதிரி மேலே கூடி வரும். இந்த மாதிரி உரித்து போட்டுக்கிடலாம். தண்ணி நிறச்சிக்கோங்க. தண்ணி நிறச்சி கொஞ்சோண்டு உப்பு போட்டு, அதாவது 1 டீஸ்பூனோ 1/2 டீஸ்பூனோ உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவி எடுத்துருங்க. நான் இது வெந்நியில் போட்டும் நான் எடுப்பேன். அதாவது பிளஞ்ச் பண்ணியும் நான் எடுப்பேன். உங்களுக்கு பிளஞ்ச் பண்ணி எடுக்காதவங்க நீங்கள் இப்படி கூட நீங்கள் செய்யலாம். 5 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். இப்போது இதை நம்ம வடிகட்டிட்டு இதை நல்லா திருப்பி ஒரு நல்ல தண்ணியில் 2 டைம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ தண்ணி நல்லா சுட்டுட்டு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ இவ்வளோதான் தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சமாக உப்பு கலந்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி போடாமல் நீங்கள் பொரியலோ அல்லது ஃப்ரையோ பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு லைட்டாக ஒரு 5 நிமிஷம் 3ல் இருந்து 5 நிமிஷம் வரை நீங்கள் போட்டு அதை வடிகட்டி எடுத்துடணும். அப்படின்னா தான் அது நல்லாயிருக்கும். இல்லாட்டி தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியது இருக்கும். இல்லாட்டி இந்த தண்டு ஹார்டாக இருக்கும். நீங்கள் வறுவலோ பொரியலோ பண்ணும்போது ஹார்டாக இருக்கும். நீங்கள் தண்ணி ஊற்றி அவிய வச்சாதான் அது அவியும், இல்லாட்டி அது ஹார்டாக இருக்கும். இது ஏன் நான் பெருசாக போட்டிருக்கேன் அப்படின்னா, நான் பிளஞ்ச் பண்ணினதுக்கு, அதாவது வெந்நியில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் கட் பண்ணுவேன். அது முதலே கட் பண்ணி நம்ம உள்ளே போட்டோம் அப்படின்னா நான் எல்லாமே அது ஃபுல் நியூட்ரிஷன் தண்ணியில் போயிடும். ஆகையினால நான் அப்படி பண்ணியிருக்கேன். இப்போ கொதிச்சுட்டு இப்போது 5 நிமிஷம், அதாவது 3 to 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கிடுவோம். வெந்திருக்காது, ஜஸ்ட்டு லைட்டாக அது இந்த மாதிரி இருக்கும். பச்சையாகவே தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம
கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப வேக வச்சிடக்கூடாது, வேக வச்சா வேஸ்ட்டு. எண்ணெய் சுட்ட உடனே சீரகம், கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நான் கடுகு ஆட் பண்ணலை. காஞ்ச மிளகாய் ஒரு 2-3 நான் கிள்ளி வச்சுருக்கிறேன். பூண்டு, நான் பூண்டு ஒரு 5 பல்லுக்கு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு ரொம்ப வேக விடக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி செய்துக்கிட்டு வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப அதாவது வெந்தால் போதும், ரொம்ப ப்ரௌன் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. இந்த வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு கலந்துக்காங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் கலந்துக்கிடலாம். நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரோக்கோலியை. பூவாக இருக்குது, அதாவது சின்ன சின்ன பூக்களாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்டுகளை இந்த மாதிரி நீங்கள் அரிஞ்சு வச்சுக்கிடலாம். உங்களுக்கு இப்படி இல்லை, இதை விடையும் நீங்கள் பொடிசாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரியும் நீங்கள் கட் பண்ணிக்கிடலாம். இந்த பூவாக வச்சா நல்லாயிருக்கும். நீங்கள் பெருசாகவும் கட் பண்ணிக்கிடலாம், உங்கள் இஷ்டம். இப்போது இதை நம்ம ஆட் பண்ணிடுவோம். இந்த தண்டெல்லாம் நல்லா வெந்த உடனே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்டில் எப்போதுமே நல்ல நியூட்ரிஷன் இருக்கும். நீங்கள் அதை எடுத்து தூர போடக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். என்றைக்குமே பூண்டு நம்ம இந்த ப்ரொக்கோலியோட ரொம்ப சூட் ஆகும், நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஸ்லோ ஃபயரில் வேக வச்சுருங்க. 5 நிமிஷம். இப்போ ஒரு 5 to 7 நிமிஷம் நான் அப்பப்போ கிளறி விட்டுருக்கேன். நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்க்கலாம். கொஞ்சம் கலர் மாறாமல் இருக்கும், ஆகையினால் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எப்படி பீன்ஸ் பொரிக்கிறீங்க அந்த மாதிரியே நீங்கள் பொரிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எனக்கு ரொம்ப மசிய வேக வேண்டாம். அதாவது உங்களுக்கு நீங்கள் எப்படி வேக வைக்கணுமோ அப்படி வேக வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் இதாக இருக்கணும், ரொம்ப சாஃப்டாக ஆகணுங்கிற மாதிரி நான் இதை செய்ய மாட்டேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வேக வச்சுக்கிடலாம். இப்போது நான் மிளகு பவுடர் வச்சுருக்கிறேன். மிளகு பவுடர் கொஞ்சம் தூக்கிடுவோம், அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு ரொம்ப சூட்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிட்டு, நீங்கள் ரொம்ப வேக வைக்கும்போது இந்த பூக்கள் இது எல்லாம் குழைய ஆரம்பிச்சிடும், வெறும் தண்டு தான் இருக்கும். ஆகையினால் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா நம்ம மிளகு படும்படியாக நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி பொரியல் பண்ணுங்கள், சாதத்தோட ரொம்ப சூட்டாகும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரசம், சாம்பார், பருப்போட ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.